ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு பதங்கள் 40-41. 40ஆம் பதம். ஷோடக்ஷி யுக்தௌ பூர்வவக்த்ராத் புரீக்ஷி அக்னிஷ்துதாவ் அத ஆப்தோர்யாமாதிராத்ரௌ ச வாஜபேயம் சகோசமம். மொழிபெயர்ப்பு. அக்னி வேள்விகளின் பல்வேறு வகைகளும் ஷோடக்ஷி யுக்தம், புரீக்ஷி, அக்னிஷ்டோமம், ஆப்தோர்யாமம், அதிராத்திரம், வாஜபேயம் மற்றும் கோசவம் பிரம்மதேவரின் கீழ்திசை வாயினின்று வெளிப்பட்டன. 41ஆம் பதம். வித்யாதானம் தவ சத்யம் தர்மஸ்யேதி பதானி ச ஆஸ்ரமாம்ச்ச யதா சங்யம் அஸ்ருஜத் சஹ விருத்திபிஹி. மொழிபெயர்ப்பு. தானம், தவம், கல்வி, சத்தியம் போன்றவை சமயத்தின் 4 அங்கங்கள் என்று கூறப்படுகின்றன. இவற்றை கற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கை, தொழில் மற்றும் பல்வேறு பிரிவுகளை பொறுத்து 4 அமைப்புகள் உள்ளன. பிரம்மதேவர் இவை அனைத்தையும் ஒழுங்குமுறையில் படைத்தார். பொருளுரை. சமுதாயத்தின் 4 அமைப்புகளின் மையக்கரு பிரம்மச்சரியம் அல்லது மாணவப் பருவம், கிரகஸ்தம் அல்லது இல்லற வாழ்க்கை, வானப்பிரஸ்தம் அல்லது தவம் செய்வதற்கான ஓய்வு வாழ்க்கை, சந்நியாசம் அல்லது உண்மையை உபதேசிப்பதற்கான துறவு வாழ்க்கை சமயத்தின் 4 அங்கங்கள் ஆகும். தொழில் பிரிவுகள் என்பவை பிராமணர்கள் அல்லது புத்திமான பிரிவு, சத்திரியர்கள் அல்லது ஆட்சியாளர் பிரிவு, வைசியர்கள் அல்லது வணிகர் பிரிவு, சூத்திரர்கள் அல்லது குறிப்பிட்ட தகுதியில்லாத உழைப்பாளர் பிரிவு ஆகும். இவை அனைத்தும் தன்னுணர்வில் முறையான வளர்ச்சி பெறுவதற்காக பிரம்மதேவரால் திட்டமிடப்பட்டு படைக்கப்பட்டவையாகும். மாணவ பருவம் என்பது உயர்ந்த கல்வியறிவு பெறுவதற்கானதாகும். இல்லற வாழ்க்கை என்பது தானம் செய்வதற்கான மனநிலையுடன் கூடிய புலனுகர்ச்சிக்குரியதாகும். இல்லறத்தில் இருந்து ஓய்வு பெறுதல் என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தவம் செய்வதற்குரியதாகும். துறவு வாழ்க்கை என்பது முழுமை பொருளை பற்றி பொதுமக்களிடம் உபதேசிப்பதற்குரியதாகும். சமுதாயத்தின் அனைத்து பிரிவு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த செயல்களே மனித வாழ்வின் லட்சியம் நிறைவேறுவதற்கான சாதகமான சூழ்நிலையினை உருவாக்குகின்றன. சமுதாய அமைப்பின் ஆரம்பம் மனிதனிடமுள்ள மிருக மனப்பான்மையினை தூய்மை செய்யும் முறை என்பது தூய்மைக்கும் தூய்மையாக விளங்கும் முழுமுதற் கடவுளை பற்றிய அறிவே ஆகும். ஹரே கிருஷ்ணா.